இன்னைக்குள்ள காலத்துல நிறைய பேர்ட்ட நீ என்னவாக போற அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாதுன்ற ஒரு பதில் தான் அநேகமானவங்கள்ட்ட இருந்து வருது. அது ஏன் வருதுன்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களோட லைஃப் சார்ந்த அவங்களோட கெரியர் சார்ந்த ஒரு தெளிவான ஒரு ஐடியாலஜி இல்லை. அவங்களுக்கு என்ன இயலும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலையில தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா எந்த ஒரு மனிதனும் திறமைகள் இல்லாம படைக்கப்படல. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா ஆரம்ப காலத்துல ஹிட்லர் கூட பாடசாலையிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட இவருக்கு எந்த ஒரு நுழைஞ்சும் இல்லை, ஒரு படிப்பறிவும் இல்லை, ஒரு மந்தமான ஒரு நிலையில இருக்க இவரை இந்த பாடசாலையிலிருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரோட தாயார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரலாறுகள் இருக்கு. ஆனால் அந்த டைம்ல கூட அவங்க தாய் அவர்கிட்ட இருந்த ஓவிய திறமையை கண்டறிஞ்சு அதனூடாக அதையே அவரை இலக்கா பயன்படுத்த வைத்து அதுக்கப்புறமா தான் அவர் ஜெர்மனிக்கு ஒரு ஓவிய போட்டிக்காக செல்ற ஒரு நிலைமை ஏற்படுது. அதுக்கப்புறமா நடந்த உலக மகா யுத்தங்கள், அதில் இவர் பங்கு கொண்ட விதங்கள், அவர்கிட்ட இருக்கிற பேச்சாற்றல், இதன் மூலமா இன்னைக்கு ஹிட்லரை பேசுகிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்படித்தான் நம்ம எல்லோர்டையுமே ஏதோ ஒரு வகையில் திறமைகள் இருக்கும். உங்களை நம்பி உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கு, உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டறியுங்க. அதுக்கப்புறமா அந்த விடயத்திலேயே நீங்கள் நேரத்தை செலவு செய்யும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறமா ஒரு மல்டி மில்லியனராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதே மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இருந்தால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை காட்டுங்க. அவங்களோட கோல் என்ன, அவங்களுக்கு என்ன இயலும் அப்படின்றத அவங்கள ரிசர்ச் பண்ண இல்லாட்டி அவங்களையே அனலைஸ் பண்ண வைங்க. அவங்களோட வாழ்க்கையை மாற்றுங்க.